ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கலாம். ஒரு இடிக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கணும். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. சாஃப்ட்னஸ்க்கும் குயிக்காக வதங்கிறதுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குறதுக்கு அப்புறம் நான் ஒரு 4 கேரட் எடுத்து பொடி சீவி கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த கேரட்டுக்கு ரொம்ப கொஞ்சமாக, கேரட்டுக்கும் நம்ம சேர்க்க போகிற முட்டைக்கும் சேர்த்து கொஞ்சமாக கேரட் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கேரட் நல்லா வெந்து வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 முட்டை தனியாக உடைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே முட்டை டைரெக்டாக அதில் எந்த டிஷ்லையும் உடச்சி ஊற்றாதீங்க. ஒரு கிண்ணத்தில் முதல்ல அதை எடுத்து உடச்சி ஊற்றி பார்த்துட்டு முட்டையெல்லாம் ஓகேனா அதில் போடுங்க. இல்லைன்னா ஸ்பாயிலான முட்டையெல்லாம் இருந்தால் உங்கள் டிஷ்ஷே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் எப்போவுமே இப்படி உடச்சி தனியாக ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் உங்கள் டிஷ்ஷில் ஊற்றுங்க. இப்போ 2 முட்டை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விடுங்க. இந்த டிஷ்ஷில் முட்டை நீங்கள் சேர்த்துக்கிறதும் கேரட்டு நீங்கள் சேர்த்துக்கிறதும் எந்த அளவுகளுமே இல்லை. உங்களுக்கு முட்டை ஜாஸ்தி வேணும், அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா முட்டை ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. கேரட் உங்களுக்கு வெஜிடபிள் குழந்தைங்களுக்கு இன்டேக் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சா கேரட்டை நிறைய சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு அளவு கிடையாது, ஆனால் இப்படி செய்யலான்றதை தான் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. டிஷ் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ண இப்போ முட்டை கேரட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சர்வ் பண்ணியிருக்கிறது ஸ்டீம்டு ரைஸு, சாம்பார், அப்புறம் நான் ரெடி பண்ண இந்த டிஷ்ஷு முட்டை கேரட்டு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சில நேரம் பிள்ளைங்களுக்கு ரைஸ் கூட பிடிக்காது. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் மெல்லிசாக சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த கேரட் முட்டை அதுக்குள்ளே வச்சு ரோல் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் அனுப்பலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, see you in the next video. Take care.